ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேடிஓ எக்ஸாமில் நியூ சிலபஸ் வந்தது இல்லைங்களா, கோடு 443. ஸோ அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா, யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3, அதாவது கோடு 443ல் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா லைம் ஓகேங்களா, சுண்ணாம்பு. அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ் பர் IS 712 லைம் இஸ் கிளாசிஃபைடு இன்டு ஹவு மெனி கேட்டகரிஸ். அதாவது கோடு லைமை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய கோடு வந்து பார்த்திங்கன்னா IS 712. ஸோ அது வந்து எத்தனை டைப்பை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 6 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. 6 டைப்பை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏலேருந்து சொல்லிட்டு கிளாஸ் F வரும் நமக்கு வரணும். கிளாஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா டைப் 1, இது டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 அண்டு டைப் 6ன்னு சொல்லிட்டு 6 டைப்பை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸிஃபை பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம் ஓகேங்களா. எஸ். ஸோ அப்போ கிளாஸ் ஏ, அப்போ இந்த கிளாஸ் ஏ லைம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இது எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த கிளாஸ் பி வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஸோ என்னோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எப்படி வேரி ஆகுது, என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு டைம் இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எஸ். Class A lime is used for structural purpose because of eminently hydraulic lime and has property of setting even in the absence of air. Okay, it has B supplies the hydraulic form only. It is minimum compressive strength with lime and sand mortar 1:3 proportion. Yes, so 1:3 proportion. Cement and sand க்கு நமக்கு 1:3 proportion தான், plus lime சாண்டுக்கும் நமக்கு வந்து 1:3 ப்ரொபோர்ஷன் தான். இப்போ 14 டேஸில் ப்ளஸ் 28 டேஸில் எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் பேசிக்காக வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, எஸ். லைம் வந்து பார்த்திங்கன்னா 6 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன டெஸ்ட்னு சொல்லியிருக்கோம் நம்ம, பால் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. பால் டெஸ்ட் PALL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா C தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, the Indian standard code that is used for checking compressive strength test of lime. Okay, the Indian standard code. So which code used for compressive strength testing of lime? அதாவது 6923 இந்த கோடு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைமோடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடு புக் நம்ம என்ன சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, IS 6932 Part 7 1973 Indian standard method of testing for, test for building lime part 7 determination of compressive strength and transverse strength அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதை பற்றி பேசிக்காக கொடுத்துருக்காங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ். அப்போ ஸ்பெசிமென் சைஸ் நமக்கு என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக சிமெண்ட் மோட்டர் சைஸ் நமக்கு 7.06 சென்டிமீட்டர் கரெக்டுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கியூப் போடுவோம், 3 கியூப் போடுவோம். இங்கே நமக்கு 12 கியூப்ஸ் போடுறாங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 mm, அதாவது 5 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் இது நார்மல் எப்பயும் போல் 27 ± டிகிரி செல்சியஸ் ஆர் 25 to 29 டிகிரி செல்சியஸ், இது காமன் டெம்பரேச்சர். ஸோ இது ஒரு டைம் அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதனோட கிளியரன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேசிக் கொஸ்டின் இது வந்து கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு இல்லை ஓகேங்களா. எஸ். கொஸ்டின் நம்பர் 3 போகலாங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6923, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் யூஸ்டு ஃபார் செக்கிங் தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் ஆஃப் தி லைம் அப்படின்னு சொன்னால் 6923 1973. ஓகே, எஸ். கொஸ்டின் நம்பர் 3, the lime which has the property of setting in water is known as. ஓகே, ஸோ லைம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து செட் ஆகுது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. என்ன சொல்லுவோம், ஹைட்ராலிக் லைம். ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதை நம்ம சொல்ல மாட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ ஹைட்ராலிக் லைம் ஓகேங்களா. தி லைம் விச் ஹேஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட்டிங் இன் வாட்டர் இஸ் நோன் அஸ் ஹைட்ராலிக் லைம். ஸோ இப்போ லைமில் டைப் ஆஃப் லைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, ஃபேட் லைம், ஹைட்ராலிக் லைம்,
புவர் லைம், ஓகேங்களா, குயிக் லைம், ஸ்லாக்டு லைம் அப்படின்னு டிபெண்டிங் அப்பான் தி ப்ராசஸ் பொறுத்து நமக்கு இருக்கும். இந்த ஃபேட் லைம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு நமக்கு அதிகமாக இருக்கும். CaO வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து ஃபேட் லைம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. 95% வந்து பியூர் லைமாக இருக்கும். ஓகேங்களா, 2 to 95% பியூர் லைமாக இருக்கும். அதாவது 5 to 7% வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளே மினரல்ஸ் நமக்கு இருக்கும், கிளே இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, அன்பியூரிட்டியாக இருக்கும் நம்ம சொல்லுவாங்க. அப்போ இதோட வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூம் விட, அதாவது லைம் பவுடர் இருக்குது ப்ளஸ் அதனுடைய கால்சியம் ஆக்சைடுடைய வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது என்ன ஆகும்னா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 to 2.5 டைம்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். இந்த 1 மார்க் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, இந்த 1 மார்க்கும் கேட்டிருக்காங்க. அந்த ஃபேட் லைம் இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒயிட் வாஷிங் அண்டு பிளாஸ்டரிங்கில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒயிட் வாஷிங் அண்டு பிளாஸ்டரிங். சோர்ஸ், இதனுடைய சோர்ஸ் எங்கப்பா, சீ செல். ஓகேங்களா, அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, சுண்ணாம்போடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் இதனுடைய மெயின் சோர்ஸு. அப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா ஸ்லோ செட்டிங், ஹை பிளாஸ்டிசிட்டி, சாலிபிள் இன் வாட்டர், விக்ரோஸ் லாகிங், பர்ஃபெக்ட்லி ஒயிட் கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஹைட்ராலிக் லைம் இது என்ன, அண்டர் வாட்டரில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷனாகவே நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதை ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது எங்கே யூஸ் பண்ணுவோம், அந்த ஹைட்ராலிக் லைம் எங்கே யூஸ் பண்ணோம், பிரிக் மேசன்ட்ரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த ஃபேட் லைம் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஹைட்ராலிக் லைம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதனுடைய சோர்ஸ் எங்கே அப்படின்னா பர்னிங் ஆஃப் கன்கர் அப்படின்னு சொல்லலாம். பர்னிங் ஆஃப் கன்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? எஸ். சுர்க்கி இஸ் ஆடட் டு லைம் வாட்டர். ஸோ முதல்ல சுர்க்கினா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக் பவுடர் தான் நம்ம சொல்கிறோம். அதாவது செங்கல் தூள் இந்த மாரி வந்து பார்த்திங்கன்னா இதை நமக்கு வந்து பிரிக் பவுடர், இதை நம்ம வந்து பேஸ்ட்டாக மாற்றிட்டோம் தண்ணி ஊற்றி. சுர்க்கி இஸ் த broken brick powder or burned clay soil and used as a substitute for the sand for in concrete and mortar and has almost same function of the sand, but it is also import of some strength and hydraulicity. Okay, sorry, hydraulicity, yes, correct, hydraulic property நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ சுர்க்கி இஸ் ஆடட் இன்டு த லைம் வாட்டர். லைம் வாட்டரில் ஆட் பண்ணோம் ஒன்றும் கிடையாது, களிமண், இந்த செங்கல் பவுட்ரு ப்ளஸ் அந்த லைம் ரெண்டு யூஸ் பண்ணி தானே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டன் டேஸ்லாம் நம்ம பிளாஸ்டிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அதனுடைய மெயின் தீம் என்ன அப்படி, அதாவது மெயின் அதனுடைய பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரிவென்ட் த ஷ்ரிங்கேஜ் கிடையாது, டிக்ரீஸ் த செட்டிங் டைம் கிடையாது, இம்பார்ட் ஆஃப் ஹைட்ராலிசிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். சேம் ஃபங்க்ஷன் ஆஸ் த சாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் மெட்டீரியல் தான். ஓகேங்களா, ஸோ அது ஸ்ட்ரென்த் கொடுக்குமா அப்படின்றது மேக்ஸிமம் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறதில்ல காங்கிரீட்டில். ஓகே, எஸ். ஸோ இம்பார்ட் ஆஃப் ஹைட்ராலிசிட்டி அண்டு ஸ்ட்ரென்த் அதுதான் நமக்கு வந்து சுர்க்கி வந்து ஆட் பண்ணுறதுக்கான காரணம். ஓகேங்களா, ஸோ இதையும் ஒரு வாட்டி நீங்கள் அப்படியே படித்து வச்சுக்கோங்க, என்ன ரீசனுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம், என்ன இதில் கொடுக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாங்களா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. இந்த 30 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஃபேட் லைம் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ். அப்போ ஃபேட் லைம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அது நமக்கு எனக்கு யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் அ பியூர் லைம், இட்ஸ் அ ஒயிட் லைம், இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டிங் அண்ட் ஒயிட் வாஷிங் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேட் லைம் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஒயிட் லைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபேட் லைம் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஒயிட் லைம். இஸ் அ லைம் ஸ்லாக்ட் விக்ரோஸ்லி டியூ டு விச் its volume is increasing 2 to 2.5 times than its original volume. அப்போ 2லேருந்து 2.5 வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. hence it is referred as a fat lime. It is possess perfectly white color, hence also termed as a white lime அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஒயிட் கலர் இருக்கிறதுனால நம்ம இது வந்து ஒயிட் லைம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். It is obtained by calcination. Okay, calcination of limestone of approximately 95% purity. Hence it is also referred as a pure lime, rich lime, highly caustic lime அப்படின்னு நம்ம சொல்லலாம். It is a property. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி அதான் நம்ம சொல்லிட்டு ஸ்லோ செட்டிங், ஓகே, ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி, சாலிபிலிட்டி இன் வாட்டர், ஹை டெம்பரேச்சர், ஹை டிகிரி ஆஃப் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஃபேட் லைம், இட் இஸ் அ பிளாஸ்டர்ட் லைம், ஒயிட் லைம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்ன சொல்லுவோம், ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். CaSO4 thrice, ஓகே, CaSO4 thrice கால்சியம் 18H2O. ஓகே, CaSO4 thrice 18H2O அதுதான் நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, என்ன சொல்கிறது நம்ம கால்சியம் சல்பேட் தான் நமக்கு வந்து ஜிப்சம். ஓகே, the plaster of Paris obtained from calcination of gypsum அதுதான் நமக்கு வந்து plaster of Paris நமக்கு கிடைக்குது. ஓகே, எஸ். So calcination or calcining is the thermal treatment process to bring out the thermal decomposition. The process takes place below the melting point. The
melting point of the product. The name calcination is derived from the Latin word calciner. Okay, the calciner, which mean by burned lime. கால்சியம் கார்போனேட். ஓகே, கால்சியம் கார்போனேட் வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து குயிக் லைம். இது கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகி ஓகேங்களா என்ன ஆகுது அப்படின்னா லைம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் அதனுடைய ப்ராடக்ட் நமக்கு வருது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கால்சியம் ஆக்சைடு கால்சியம் கார்போனேட்லேருந்து வரக்கூடியது நமக்கு குயிக் லைம். அது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகி நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு மாறும். ஓகேங்களா, அது நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வரும் நமக்கு. ஸோ கால்சினேஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் ரிசல்ட் இன் லைம் அண்ட் பாக்சைட் ரிசல்ட் இன் அலுமினா. ஓகே, எஸ். ஸோ ஜிப்சம் இஸ் obtained is white while cement manufacturing to prevent the flash. Yes, gypsum is add பண்ணா நமக்கு என்ன ஆகும், செட்டிங் டைம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. ஓகேங்களா, half an hourலேருந்து 45 minutes, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. ஓகே, அப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்றது நமக்கு என்ன, நமக்கு ஜிப்சம் தான் நமக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். இனிஷியல் செட்டிங் டைம் ஃபார் கிளாஸ் ஏ லைம். அப்போ கிளாஸ் ஏ லைம் அப்போ 6 கிளாஸ் பே பண்ணோம் இல்லைங்களா நமக்கு. அப்போ அந்த கிளாஸ் ஏவோட லைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 2 hours அப்படின்னு சொல்லுவாங்க. 2 hours அப்படின்ற நமக்கு என்ன 120 minutes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 120 minutes ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். ஃபேட் லைம் யூஸ்டு ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன். ஃபேட் லைம் அப்போ ஃபேட் லைம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் நம்ம, பிளாஸ்டிங் ஒர்க்கு, காங்கிரீட்டிங் ஒர்க், மேசன்ட்ரி மோட்டர், நான் திஸ் above. எஸ். அப்போது காங்கிரீட்டிங் ஒர்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹைட்ராலிக் லைம் தான் காங்கிரீட்டிங் ஒர்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ பிளாஸ்டிங் ஒர்க் யூஸ் பண்ணுறது நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிங் ஒர்க்கு ஃபேட் லைம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, எஸ். The fat lime is slag rapidly and volume increased 2 to 2.5 times. Same story. Okay, 95% purity. It is also pure lime. It is used for plastering work. Okay, yes. Next போலாமா. Moderately hydraulic lime is the best suited for moderately hydraulic lime. அப்போ hydraulic lime suitable for brick masonry and stone masonry work. ஓகேங்களா, அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இப்போ பிளாஸ்டிங் ஒர்க்கு ஒயிட் வாஷிங் ஒர்க் ரெண்டு ஒன்று தான். மேசன்ட்ரி மால்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, moderately hydraulic lime is brick masonry and stone masonry work. Hydraulic lime is also known as water lime. Hydraulic lime is also known as water lime. It is capable of setting in water and damp condition. It has 70 to 90% purity. அப்போ 10 to 30% approximately 25% நமக்கு வந்து clay parts நமக்கு இருக்கும் அதில். ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர், low plasticity, less slacking of and white color, high hydraulicity. அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா brick masonry and stone masonry தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது. brick masonry and stone masonry ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா, ஃபேட் லைம், பிளாஸ்டிங் ஒர்க்கு, ஹைட்ராலிக் லைம், மேசன்ட்ரி ஒர்க், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஏர் ஸ்லாக்கிங். ஏர் ஸ்லாக்கிங் அப்படின்னா என்ன, ஒன்றும் கிடையாது. இந்த சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா காற்றுலேயே விட்டோம் அப்படின்னு என்ன ஆகும், அது ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டி அதாவது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆகி செட் ஆகிடும் இல்லைங்க, அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து ஏர் ஸ்லாக்கின்னு சொல்லுவாங்க. லைம் கெட்ஸ் ஹார்டன் டியூ டு ஹியூமிடிட்டி. இதுதான்ப்பா, லைம் கெட்ஸ் ஹார்டன் டியூ டு ஹியூமிடிட்டி தான் நமக்கு வந்து ஏர் ஸ்லாக்கின்னு சொல்லுவாங்க. எஸ், த ஏர் ஸ்லாக்கிங் இஸ் த ப்ராசஸ் இன் விச் லைம் கெட்ஸ் ஹார்டன் டியூ டு ஹியூமிடிட்டி இன் பிரசன்ஸ் ஆஃப் தி ஏர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏரில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டியில் கெட்டியாகிறதுக்கு பேர் தான், ஹார்டன் வரதுக்கு பேர் தான் நமக்கு வந்து ஏர் ஸ்லாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த ஸ்லாகிங் அப்போ ஓகேப்பா, ஸ்லாகிங் அப்படின்னா என்ன அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட் எனக்கு. ஸ்லாகிங் இஸ் தி ப்ராசஸ் இன் விச் த குயிக் லைம் அதாவது கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் வாட்டர். ஓகே, டியூரிங் தி ரியாக்ஷன் swells, crack and fall out the calcium hydroxide. Hence the volume of lime increasing during the slagging process. அப்போ அதான் 2 to 2.5 times தெரியுமே நமக்கு. ஓகேங்களா, ஃபேட் லைம்னா அதிகமாகுது, ஏன்னு கேட்டால் அதில் வந்து பியூரிட்டி வந்து அதிகம். ஓகேங்களா, அப்போ ஸ்லாகிங் ப்ராசஸ் அப்படின்றது என்னது, கால்சியம் ஒரு குயிக் லைம், கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி எங்களுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுதுங்க, அதுக்கு பேர் தாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாகிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வரக்கூடிய லைம் பேர் ஸ்லாக்டு லைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, எஸ். காமன்லி யூஸ்ட் லைம் இன் ஒயிட் வாஷிங். ஓகேங்களா, சேம் கொஸ்டின், ஒன்று இதை எப்படி கொடுத்துட்டு அப்படி கேட்குறாங்க, அப்படி கொடுத்துட்டு இப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபேட் லைம் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் தி ஒயிட் வாஷிங் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். டைப் ஆஃப் லைம், சூட்டபிலிட்டி. ஃபேட் லைம் ஒயிட் வாஷிங் அண்ட் பிளாஸ்டரிங். ஹைட்ராலிக் லைம் mortar and masonry construction work. The fat lime is also known as pure lime, rich lime, whitewashing lime. Slagging period of this
Slagging period of this hydraulic lime is 1 day, fat lime is 2 to 3 hours. அப்போ ஸ்லாகிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலிக் லைமுக்கு 1 day, காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஆகும் கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கு, விட்டுருங்க தேவையில்லை நமக்கு. இப்போது ஒரு ஃபேட் லைமுக்கு வந்து 2 to 3 hours. அப்போ இந்த லைமை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம பிளாஸ்டிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் நமக்கு 1 hour, ஓகே 1 hour 2 hour நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு இது செட் ஆயிடணும். அதர்வைஸ் 1 day இருந்து அப்படின்னு நமக்கு என்ன செல்ஃப் வெயிட்லாம் நமக்கு என்ன ஆகுது, கீழே வர நமக்கு ஆரம்பிச்சிடும், மீன்ஸ் ஹீலாக நமக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எஸ். அப்போ இந்த பீல் ஆச்சு அப்படின்னு நமக்கு என்ன வரும், பிளாஸ்டிக் பண்ணி நமக்கு வந்து வேஸ்ட் தான். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி காமன்லி யூஸ்டு லைம் ஒயிட். ஓகே, எஸ். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, பீலாவை ஆரம்பிச்சிடணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட் சூட்டபிள் ஃபார் ஒன்லி பிளாஸ்டிக் ஒர்க். அப்போ இந்த கிளாஸ் ஏ, ஓகே, கிளாஸ் அண்ட் லைம் நேம். இந்த கிளாஸ் ஏ லைமுக்கு என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, இ என்ன. இந்த கிளாஸ் சி மட்டும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. கிளாஸ் சி லைம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபேட் லைம். கிளாஸ் ஏ லைம் இஸ் நோன் அஸ் எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம். ஃபர்ஸ்ட் பேஜில் நம்மளுடைய டேட்டா எல்லாமே பார்த்துருப்போம், அது ஒரு டைம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. கிளாஸ் டி, ஓகே, மெக்னீஷியம் அண்ட் டோலமைட் லைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா. தி லைம் ப்ரொடியூஸ்ட் பை ஸ்லாகிங் பர்ன் லைம் ஸ்டோன் with just sufficient quantity of water required to complete the chemical reaction and which available in the form of dry powder, it is also known as hydrated lime அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைட்ராலிக் லைம்க்குள்ள வாட்டர்லேயே ஆச்சு, அதுக்கு பேர் ஹைட்ராலிக் லைம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்லாக் லைம். ஓகே, இந்த ஸ்லாக் லைம் மீன்ஸ் வாட்டர் CaO தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரில் வந்து ரியாக்ட் பண்ணி நமக்கு CaOH நமக்கு கிடைக்குதுப்பா. அதுக்கு பேர் தான் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆர் hydrated lime அப்படின்னு நம்ம சொல்லுவோம். with quick lime, when quick lime react with the right amount of water in form of calcium hydroxide which is dry white powder, அந்த calcium hydroxide தான் எங்களுக்கு வந்து hydrated lime அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின் இது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? எஸ். for construction of the structures under water, the lime is used hydraulic lime. construction section of under water நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஹைட்ராலிக் லைன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்த கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதர் ஸ்டேட், ஓகேங்களா, அதர் ஸ்டேட்டில் வந்து JEE எக்ஸாமில் கேட்டது ப்ளஸ் ஏஇ எக்ஸாமில் கேட்டது, ஓகேங்களா, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா SSCயில் கேட்டது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அவங்களும் இப்போ கொஸ்டின்ஸ் சிலபஸ் நீங்கள் வந்து புது டாபிக் ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. இதில் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். அந்த பேசிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓரளவு பேசிக் இந்த 30 கொஸ்டின் படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, எஸ். ஹைட்ராலிக் லைம் இஸ் அப்டைன்டு பை, ஹைட்ராலிக் லைம் எங்கேருந்து நம்ம எடுப்போம், பர்னிங் ஆஃப் லைம் ஸ்டோன் தான் நமக்கு வந்து எடுப்போம். பர்னிங் ஆஃப் லைம் ஸ்டோன் சோர்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஹைட்ராலிக் லைம் ஆல்சோ நோன் அஸ் நமக்கு தெரியும் டிஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ்ட் மேசன்ட்ரி ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பியூரிட்டி வந்து 70 to 95% தான். ஓகேங்களா? அப்ளிகேஷன் பிரிக் மேசன்ட்ரி தான் நமக்கு யூஸ் பண்ணுறது. பர்னிங் ஆஃப் லைம் ஸ்டோன் தான் இதனுடைய சோர்ஸு. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், which one of the following classes of lime can be primarily used for structural purpose? Nice question. Structural purpose. அப்போ கிளாஸ் ஏ லைம் எதுக்கு யூஸ் பண்ணணும் சொன்னோம், எமினென்ட்லி ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம்ஸ் யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதானே நமக்கு. ஒரே நிமிஷம், ப்ரீவியஸ் கொஸ்டின் போகலாம். எஸ். ஸோ கிளாஸ் ஏ லைம் ஸ்ட்ரக்சரல் பர்பஸ் பிகாஸ் ஆஃப் எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரக்சரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம் வந்து யூஸ் பண்ணுறோம் கிளாஸ் ஏ. ஓகேங்களா? அதனோட ஸ்ட்ரென்த் நம்ம பார்த்து வச்சுக்கணும். 14 டேஸ்க்கு எவ்வளோ இருக்கும் நமக்கு, 1.75 அண்டு 28 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.8 Nm/mm² இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த பேஜ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இதனுடைய PDF ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுற டெலிகிராம் குரூப்பில் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா. ஹைட்ராலிக் லைம் இது ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட், which one of the following limes will be used for finishing coat in plastering and whitewashing? Okay, which one of the lime, okay எனக்கு அது பார்த்தாச்சு இல்லையா. which one of the limes will be used for finishing coat in plastering and whitewashing? ஓகே, அப்போ ஒயிட் வாஷிங் நம்ம யூஸ் பண்ணுற என்ன லைம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபேட் லைம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன லைம் யூஸ் பண்ணுறோம், ஃபேட் லைம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஷன் இருக்கா நமக்கு. செமி ஹைட்ராலிக் லைம் இல்லை, கேன்கர் லைம் இல்லை, மெக்னீஷியம் டோலமைட் லைம் இல்லை, எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய
கிளாஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணி இதை எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை நம்ம படித்து வச்சுருந்துருக்கணும். அப்போ நேம் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேம் நம்ம படித்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, அப்போ கிளாஸ் ஏ எமினென்ட்லி ஹைட்ராலிக் லைம் ஸ்ட்ரக்சரல் பர்பஸ். கிளாஸ் பி செமி ஹைட்ராலிக் லைம் யூஸ்டு ஃபார் மேசன்ட்ரி மார்ட்டர் லைம் காங்கிரீட்டிங் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சி ஃபேட் லைம் ஹைட்ராலிக் லைம் யூஸ்டு ஃபார் ஃபினிஷிங் கோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, பட் இதை பற்றி கொடுத்துருக்காங்களா அவங்க? ஃபேட் லைம் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. நான் ஹைட்ராலிக் லைம் கொடுத்துருக்காங்களா? இல்லை. கிளாஸ் டி மெக்னீஷியம் டோலமைட். ஓகே, டோலமைட்டிக் ஆரிஜின் அப்படி சொல்லுவோம். டோலமைட் ஆரிஜின் அப்படி சொல்லுவோம். யூஸ்டு ஃபார் ஃபினிஷிங் கோட் அண்ட் பிளாஸ்டிங் ஒயிட் வாஷிங் எக்ஸெட்ரா. அப்போ பாருங்கள், மெக்னீஷியம் அண்டு டோலமைட்டிக் ஆரிஜின் தான் நமக்கு வந்து ஆன்சர் இதுக்கு. மெக்னீஷியம் அண்டு டோலமைட்டிக் லைம் இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? யூஸ்டு ஃபார் ஃபினிஷிங் கோட் இன் பிளாஸ்டிங் அண்டு ஒயிட் வாஷிங். கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இந்த 6 கிளாசிஃபிகேஷன், அப்போ அந்த கிளாஸ் ஏல என்னென்ன நைம் லைம், ஓகே, ஹைட்ராலிக் லைம்னா என்ன, ஃபேட் லைம்னா என்ன, குயிக் லைம்னா என்ன, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகே, எஸ். ஸோ அந்த கிளாஸ் நேமும் படித்து வச்சுக்கணும். நேம் ஆஃப் தி லைம் நம்ம படித்து வச்சுக்கணும். என்ன பர்பஸ்ன்னு படித்து வச்சுக்கணும். ஓகே, எஸ். கொஸ்டின் போகிறாங்களா? The lime mortar is made from. Lime mortar is made from. Lime mortarன்னு சொல்லியிருக்காங்க. இது காங்கிரீட்டின்னு சொல்லலை, ப்ளஸ் ஜென்ரலாக இது பிளாஸ்டிக் ஒர்க்குன்னு சொல்லலை. ஸோ இப்போ இது எந்த கொஷின்ஸ் நம்ம மேட்ச் பண்ணுறது அப்படின்னா நமக்கு, ஸோ லைம் மோட்டர் ஜென்ரலி மேடு ஃப்ரம் ஹைட்ராலிக் லைம். ஓகே, இந்த ஃபேட் லைம் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க நமக்கு பிளாஸ்டிக் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லைம் மோட்டர் இஸ் ஜென்ரலி இஸ் மேடு ஃப்ரம் ஹைட்ராலிக் லைம். ஸோ இப்போ ஹைட்ராலிக் லைம்னா என்ன ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. இஸ் கண்டெய்னிங் clay and some amount of ferrous oxide. It's set under water and is also known as water lime. ஓகேங்களா, வாட்டர் லைம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. குட் சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி, செட்டிங் over 1 to 2 hours. Depending upon the percentage of clay, Indian standard is divided into the hydraulic lime into 3 classification அப்படின்றோம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Depending upon percentage of clay in Indian standard, divide the hydraulic lime. It's classified into 3 types. Feebly hydraulic lime, moderately hydraulic lime, eminently hydraulic lime அப்படின்னு சொல்கிறாங்க. 3 டைப்பாக வந்து நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்போ லைம் மாட்டர் இஸ் மேடு ஃப்ரம் ஜென்ரலி இஸ் ஹைட்ராலிக் லைம். லைம் மாட்டர் இஸ் மேடு ஃப்ரம் லைம் வாட்டர் இஸ் மேடு ஃபார் பிளாஸ்டிக் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு வந்து ஃபேட் லைம் தான் நமக்கு கரெக்டான ஒரு ஆன்சர். பட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஹைட்ராலிக் லைம் தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, எஸ். ஒன் ஆஃப் தி மெயின் டிமெரிட்ஸ் ஆஃப் யூஸிங் த லைம் வாட்டர். அப்பப்பா லைம் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெரி டிமெரிட்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சீக்கிரம் வந்து செட் ஆகாது. ஓகேங்களா, அப்படியே ஷேப் வந்து பண்ணி எப்பவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாமல் கொலனே இருக்கும் நமக்கு. இதுதான் வந்து மெயின் டிமெரிட்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிமெரிட்ஸ் என்னென்ன லைமில் பார்த்தீங்கன்னா இதுதான். டஸ் நாட் செட் குவிக்லி. ஓகேங்களா, இட்ஸ் a டியூரபிள், இட்ஸ் நாட் டியூரபிள் கிடையாது. ஸ்வெல்ஸ், இட் ஹேஸ் த பிளாஸ்டிசிட்டி. இது எல்லாமே நமக்கு வந்து பெட்டர் தான். ஓகேங்களா, டஸ் நாட் செட் குவிக்லி தான். ஏன்னா இதனுடைய செட்டிங் டைம் 1 to 2 hours நம்ம சொல்லி வச்சிருக்கோமே. ஓகேங்களா, எதுக்கு? ஹைட்ராலிக் லைமுக்கு. இப்போ ஜென்ரலாக வந்து 120 minutes அதை நாம வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா, செட்டிங் டைம் வந்து 120 minutes நாம வச்சுக்கணும். ஓகே, லைம் வாட்டர் ஹேவ் பிளாஸ்டிசிட்டி, feasibility, good adhesion with the surface and low shrinkage. However, it sets slowly and develop the strength over the period அப்படின்னு சொல்கிறோம். சீக்கிரம் செட் ஆகாது, கொலக்கொலன்னு இருக்கும், ஸ்ட்ரென்த் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றத நமக்கு இதனுடைய டிமெரிட்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைமை படித்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? தி லைம் விச் ஹேஸ் ஹை கால்சியம் ஆக்சைடு. ஹை கால்சியம் ஆக்சைடுனா முடிஞ்சிருச்சு ஃபேட் லைம், அவ்வளோதான். 90 to 95%. ஓகேங்களா, அண்ட் டிபெண்ட் ஃபார் செட்டிங் அண்ட் ஹார்டனிங் ஸ்லோலி ஆன் தி அப்சர்வேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு from the atmosphere is known as fat lime. ஓகேங்களா, it is a fat lime. Calcium containing high rich amount of 93 to 95% calcium oxide is a why. Okay, that's why the purity of fat lime slow set. ஓகே, லோ ஆஸ் லெசர் 5% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதே ஒரு டைம் ஜஸ்ட் அப்படியே ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். த கான்ஸ்டியூவன்ட். ஓகே, த கான்ஸ்டியூவன்ட் இன் லைம் which retarded slagging action and increasing rapidly of setting அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, the constituent which constituent retarded setting of the slagging action and increasing rapidly setting அப்படின்னு பார்த்தா நமக்கு சிலிக்கா தான் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ரேபிட்லி செட்டிங் அண்டு ரேபிட்லி ஸ்லாகிங் ப்ராசஸ். அதாவது ரிட்டார்டர் வந்து ஸ்லாகிங் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லாகிங் ஆக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். கால்சியம் ஆக்ஸுடைய ரியாக்டர் கொடுத்த பேர் தான் நமக்கு வந்து ஸ்லாகிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இது ஒரு மாட்டர், காஜ்டு மாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காஜ்டு மாட்டர், கேஜ்டு மாட்டர். ஓகே, கேஜ்டு மாட்டர். ஓகே, ஸோ கேஜ்டு மாட்டர் அப்படின்னா சிமெண்ட் ப்ளஸ் லைம் மாட்டர். சிமெண்ட் ப்ளஸ் லைம் மாட்டர் நமக்கு வந்து கேஜ்டு மாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இட் ஷுட் பி யூஸ்ட் வித்தின் தி 2 hours ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் சிமெண்ட். This mortar gives good
plaster finish is used in the building? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தி காஜ்டு மோட்டார் யூஸ்ட் இன் வித்தின் டேஷ் ஹவர்ஸ் ஆர் டேஷ் மினிட்ஸ் அப்படின்னா 120 மினிட்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 120 அப்படின்றது ஒரு காமனான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? The sand is mixed with lime mortar. ஓகே, the sand வந்து லைமில் மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன? sand வந்து ஒரு strength and property மெட்டீரியலாக கிடையாது. Sand is given for only filling material. shrinkage வந்து அவாய்ட் பண்ணும், கிராக் வந்து கொடுக்கும், மைனர் ஏர் கிராக் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணும். இட் இஸ் given for good bonding strength கொடுக்கும். ஓகேங்களா, இது ஒரு நமக்கு இன்டர்லாக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து பெட்டராக கொடுக்கும். நமக்கு அந்த ஜாயின்லாம் போயிட்டு நமக்கு நல்லா ஃபில் பண்ணும். இது ஒரு அக்ரிகேட் அப்படிங்கும்போது இது நல்லா கேப் நல்லா ஃபில் பண்ணும். ப்ரிவென்ட் தி shrinkage அண்ட் கிராக்கிங் தான் நமக்கு மெயின் திங். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. கண்டிப்பாக அது கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஃபேட் லைம் இஸ் ஸ்லாக்டு வால்யூம். இட்ஸ் வால்யூம். எஸ் ஃபேட் லைம் இஸ் ஸ்லாக்டு. அப்போ ஃபேட் லைம்னா யாருப்பா? கால்சியம் ஆக்சைடை கொண்டு வந்து நீங்கள் ஹைட்ரேட், அதாவது வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணுறச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் எங்களுக்கு வால்யூம் வந்து 2 to 2.5 டைம்ஸ் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். The process of adding water to lime to converted hydraulic lime, the process is known as slagging lime அப்படின்னு சொல்றது. The process is known as slagging. The process is known as slagging. The lime is known as slagging lime அப்படின்னு சொல்றோம். The slagging is the process in which the quick lime react with water. During this reaction swells, crack and falls out as calcium oxide அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால்சியம் ஆக்சைடு வந்து குயிக் லைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குயிக் லைமுக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க? கால்சியம் ஆக்சைடு, CaO. இந்த லெட்டர் கூட கொடுத்துருவாங்க. சரிங்களா, வாட்டரோட ரியாக்ட் ஆகுது, ஸ்லாகிங் ப்ராசஸ் சொல்கிறோம். ஹைட்ரேட்டட் லைம் சொல்கிறோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு. அது கூட ஹீட் வெளியே வரும். நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டில், அதாவது ஒரு பானையில் வந்து நீங்கள் சுண்ணாம்பு இதை கொட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றிங்க அப்படின்னா கொதிக்கும், ஹீட் உங்களுக்கு வெளியாகும். உள்ளே உங்களுக்கு இருக்கிறது தான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டது கால்சியம் ஆக்சைடு, தண்ணி ஊற்றுறீங்களா அதுதான் வச்சுட்டு வாட்டர். ஓகேங்களா, எஸ். Which one of the following different types would be expected to contain high percentage of calcium oxide? High percentage of calcium oxide இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபேட் லைம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின். ஃபேட் லைம் ரிச் பர்சன்டேஜ் எவ்வளவு? 90 to 95%. ஓகே, குயிக் லைம் இஸ் ஆல்சோ நோன் அஸ், இப்போ தான் சொன்னாங்களா, கால்சியம் ஆக்சைடு. எங்கே இருக்காங்க? கால்சியம், இது கார்போனேட், இது கால்சியம் ஆக்சைடு, CaO. ஓகேங்களா, கால்சியம் ஆக்சைடு. காமன்லி இஸ் known as the quick lime or burn lime. It is a product left immediately after calcination of pure limestone. It is commonly used for making of porcelain and glass and also preparing the bleaching powder. bleaching powderல chlorine எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 13% இருக்குது. 30% இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் என்விரான்மெண்டலில். கால்சியம் ஆக்சைடு. ஓகே, குயிக் லைம் இஸ் ஆல்சோ known as CaO, கால்சியம் ஆக்சைடு. ஹைட்ரேட்டட் லைம்னா என்ன சொல்லுவோம் நம்ம? calcium hydroxide சொல்லுவோம். The fat lime is used for best performance in fat limes used for in plastering work. ஓகேங்களா, plastering work தான் நமக்கு வந்து fat lime யூஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ். Which test is conducted to know the classification of lime? ஃபர்ஸ்டே படிச்சிருங்களா, classification of lime. lime A, B, C, D, E, F, R கிளாஸிஃபை பண்ணுறீங்களா? அது என்ன டெஸ்ட் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பால் டெஸ்ட் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். என்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம்? நம்ம பால் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம என்னென்னு படிச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பேலன்ஸ் என்னென்ன டெஸ்ட் இருக்குது? ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, ஹீட் டெஸ்ட் இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட்னால் நமக்கு தெரியும், அந்த ஃபைனஸ் பார்க்குறது ப்ளஸ் அதனுடைய கலர், ஸ்மெல், அது டேரெக்டாக நம்ம கண்ணிலே பார்த்து என்னென்னு நம்ம சொல்கிறது. ஹீட் டெஸ்ட் அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ் நம்ம எவ்வளோ வருது நம்ம பார்க்குறது. இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஆக்சைடு இருக்குது, ப்ளஸ் வாட்டர் வந்தால் நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும், ஹீட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது வந்து காமன். ஓகேங்களா, அடுத்து வந்து ஆசிட் டெஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதை சாம்பிள் எவ்வளோ கனெக்ட் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், எல்லா டெஸ்ட்டுக்குமே 3 சாம்பிள் வந்து இருக்காது. ஓகேங்களா, எஸ். அப்போ இதனுடைய ஆன்சர் நமக்கு என்னது? விச் டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் ஃபார் பால் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். Next. Okay, this is the last question. How many grades the ordinary Portland cement is available IS specification? Okay, so OPC grade மொத்தம் எத்தனை கிரேட்? ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டில் எத்தனை கிரேடு நமக்கு இருக்குது? மொத்தம் 33, 43, 53 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 கிரேட் ஆஃப் சிமெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ 3 கிரேட் ஆஃப் சிமெண்ட்டு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 3 grade of cement நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? It is finding using for cube size of 7.06 centimeter,
சம் புக்கில் 70 சென்டிமீட்டர் மட்டும் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சம் புக்கில் 7.05 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 7.06 இஸ் அக்யூரேட். ஓகேங்களா, ஸோ அதை நான் எம்எம்ல மாற்றும்போது 70.06 mm கியூப் நம்ம பண்ணணும். 3 சாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதனுடைய P/4 + 3%. ஓகேங்களா, Pன்றது நமக்கு என்னது கன்சிஸ்டன்சியில் கண்டுபிடிச்ச வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா P/4 + 3% ஆஃப் வெயிட் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1:3 ரேஷியோ தான் நம்ம வந்து இதனுடைய 1 part ஆஃப் சிமெண்ட் 3 part ஆஃப் சாண்ட் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1:3 அதனுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1:3 1 + 3 இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அதனுடைய வெயிட் இந்த இடத்துல போட்டிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நமக்கு எம்எல்ல கிடைக்கும். நீங்கள் என்ன யூனிட்டில் போகிறீங்களோ அந்த யூனிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 அப்படின்றதுனால கேஜியும் லிட்டர் நமக்கு ஒன்று தான். 1 liter = 1 kg. ஓகேங்களா, வாட்டருக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 1 liter = 1 kg இஸ் வாட்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரென்த் பார்க்கணும் நம்ம 3 daysல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 33 ஓகே, கிரேடு 43 கிரேடு 53 அதாவது 28 days கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். சரிங்களா, எஸ். ஸோ இப்போ டேஸ் நம்பர். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸில் இது எக்ஸ்னு வச்சுக்கணும் நம்ம சம்திங். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 3 days 7 days அண்டு 28 days கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இது கிரேட் ஆஃப் தி சிமெண்ட். அப்போ 7 daysல எவ்வளோ இருக்குன்னா 16 MPa இருக்கும். 16 Nm/mm². நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 daysல 22. 28 daysல மினிமம் இருக்கணும் 33 MPa கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா, இது எல்லாமே 28 daysக்கு சேம் தான். 43 அண்டு 53 28 daysல வந்து எல்லாமே நமக்கு வந்து சேம் தான். இப்போ 33 கிரேட் வந்து 3 daysல 16 22 33. இப்போ 43 கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 33 அண்டு 43. 53 கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 அண்டு 43. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேபிளேஷன். அதாவது 33 கிரேட் ஆஃப் தி சிமெண்ட் 3 days கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிமெண்ட் வாட்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கணும் 150 kg/cm² அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து 9.81 மல்டிபிள் பண்ணிடுவாங்க. மினிமம் கேஸ் இது. சரிங்களா, மினிமம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டேபிளேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா Nm/mm². அவங்க எந்த கிரேடில் கேட்குறாங்களோ நீங்கள் அந்த கிரேடில் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா, எஸ். ஸோ இது வரலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போட போகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். இதனுடைய PDF ஃபைல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோட கண்டினியூட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோட கண்டினியூட்டி வீடியோ போட போகிறோம். அதில் வந்து மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸோ ஃபோர்ஸ் மெத்தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் படிக்கிறோம் இல்லைங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் என்னென்ன மெத்தட் இருக்குது, ஃபோர்ஸ் மெத்தடில் என்னென்ன இருக்குது, அது என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம், ஸ்டாட்டிக் இன்டென்சி எப்படி ஸ்டாட்டிக் இன்டென்சி டிபெண்ட் பண்ணியிருக்கா, டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூவாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.